சண்டே மார்னிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது திருவிழா டைம் அப்படின்றதுனால. அஃப்கோர்ஸ் திருவிழா டைமில் வந்துட்டு மருதாணி இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு மருதாணி பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம். தோட்டத்துக்கு போயிட்டு மருதாணி பறிச்சுட்டு ப்ளஸ் ஒரு சில காய்கறிலாம் காய்ச்சிருந்தது. அதில் 1 2 வந்து பறிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு பறிக்க போயிருந்தோம். பட் பாகற்காய் வந்து அந்த டைமில் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். வெள்ளரி பிஞ்சு கொஞ்சம் இருந்தது. அது மட்டும் அப்போதைக்கு எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ஆளுக்கு ஒன்று வந்து பறிச்சுட்டு அப்படியே மருதாணி பறிச்சுட்டு கிளம்பிட்டோம். அந்த டைமில் மோஸ்ட்டாக குக்கிங் எதுலையுமே இன்வால்வ் ஆகலை. ஜஸ்ட் டீ காஃபி அந்த மாதிரி தான் போட்டுட்டு மேலோட்டமாக ஒரு சில ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஜஸ்ட் அவ்வளோதான். நைட் டைமில் பேபி ரொம்ப கிராங்கியாக அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள சமாளிக்கிறதுக்காக வாத்து குஞ்சு பொரிச்சிருந்தது. அதை அப்படியே விளையாட்டு காமிச்சு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஆர்டிஃபிஷியல் பூ வந்துட்டு நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அண்ட் இங்கே நம்மளோட மருதாணி ஆல்சோ ரெடி ஆயிடுச்சு.